வீட்டில் எல்லாருமே காஃபி குடிச்சிட்ருக்காங்க. பவானி எல்லாருக்குமே டீ, காஃபி எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. எல்லாருமே ஹாலில் உட்காந்துட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக பொன்னி வராங்க. "என்னம்மா இப்போ தான் வரியா?" அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் கேட்குறாரு. "ஆமாம் மாமா, கொஞ்சம் அசதியில் தூங்கிட்டேன்" அப்படின்னு சொல்கிறாங்க பொன்னி. "என்னம்மா அப்படி நீ வெட்டி முறிச்சிட்ட? இதுக்கு முன்னாடியாவது விறகு வெட்டினேன், கஷ்டப்பட்டேன். இப்போ எதுவுமே இல்லை. அதான் உனக்கு அழகா இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கி குடுத்துட்டாங்க. அதில சமைக்கிறதுக்கு கூடவாம்மா உனக்கு கஷ்டமா இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா சொல்லிட்டுருக்காங்க உஷா. அத கேட்ட உடனே கோவம் அதிகமா வருது சந்திரசேகருக்கு. "என்ன உஷா, என்ன பேசிட்டுருக்க? பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டுனுக்கிறத பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். வெயிலு, மழை எல்லாத்துலயுமே கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்கா. அது மட்டுமா சமைக்கிறா, சமைச்சுட்டு அங்க கடைக்கு போயிட்டு வேலை செஞ்சுட்டு, அங்கேருந்து வீட்டுக்கு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. நீ என்ன இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க? இனிமே ஏதாவது தப்பா பேசினா அவ்வளோதான் நீ" அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் உஷாவ திட்டுறாரு. அதுக்கு உஷா சொல்றாங்க, "ஐயோ மாமா, நீங்க இவ்ளோ எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கையெடுத்து கும்பிடுறாங்க. அமைதியா இருக்காங்க. "சரி நீ காஃபி குடி" அப்படின்னு சொல்லிட்டு பவானி குடுக்குறாங்க பொண்ணுக்கிட்ட. "ஐய்யய்யோ! அவ எப்படி குடிப்பா? அவளுக்கு தான் ரோஷம்லாம் அதிகம்ல. இங்க ஒரு காஃபி கூட குடிக்க மாட்டா" அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி சொல்றாரு. "இல்ல மாமா, எனக்கு எதுவுமே வேண்டாம். நானே போயிட்டு டீ தான் போட போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறாங்க. "ஓ! அந்த பொண்ண ஒரு காஃபி கூட குடிக்க விட மாட்றீங்கல்ல நீங்கலாம் சேர்ந்துக்கிட்டு" அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் பயங்கரமா கோவப்படுறாரு. "போ போ! நீ எவ்வளோ கஷ்டப்பட போறியோ! பாலு காச போல. அதுவா உனக்கு கடைசி பாலு" அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் யோசிச்சுட்ருக்காரு. பாவம் பொன்னி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கா. நம்மளும் பார்த்துக்கின்னு தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லார் எதிர்க்கும் அப்படியே சுந்தரம் ஒரு மாதிரி பேசிட்டுருக்காரு. பொன்னி போறாங்க. போயிட்டு தேவையான அந்த ஒயர் எல்லாமே கனெக்ஷன் குடுக்க எடுத்து வைக்கிறாங்க. அந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வும் எடுத்து வைக்கிறாங்க. அப்போ உஷா உட்காந்துட்ருக்காங்க ஹால்ல. "ஐயோ மாமா, நான் மேல போயிட்டு டீ குடிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்து போயிட்டாங்க. மூர்த்தி சொல்றாரு, "ஐயோ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டாரு. சுந்தரம், "எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கேருந்து போயிட்டு மாடிக்கு போறாங்க. போயிட்டு மேல இருந்து அப்படியே பொன்னி என்ன பண்ண போறான்னு ஆர்வமா பார்த்துட்ருக்காங்க. பொன்னி எல்லா கனெக்ஷனும் குடுத்துட்டு அந்த இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சுட்டு பால் காய்ச்சலான்னு சொல்லிட்டு பால் வச்ச உடனே அப்படியே ஷாக் அடிக்குது. ஷாக் அடிச்சு வெடிச்சிடுச்சு. அப்படியே அதிர்ச்சியில பொன்னி விழுந்து மயக்கமாயிட்டாங்க. அத பார்த்தோனே ஓடி வராங்க. "ஐய்யய்யோ! என்ன வெடிச்சிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு உஷா எல்லாருமே ஓடி வராங்க கீழ. வந்து அப்படியே "பொடிய தூக்கு, சீக்கிரம் தூக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கிட்ட சொல்றாங்க. சக்தி பொன்னிய தூக்குறாங்க. அப்படியே பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க ஜெயாவும். "சீக்கிரம் தூக்கிட்டு போய் ஏதோ மயக்கமாயிட்டு இருக்கா. பயத்துல ஆயிட்டு இருக்கா. நீ கூட்டிட்டு போ, ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஜெயாவும் சொல்றாங்க. சக்தி பொன்னிய தூக்கிட்டு போறாரு. சந்திரசேகரும் கூடயே போறாரு. சண்முகமும் போறாங்க. பவானி எல்லாருமே ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. போயிட்டோனே அட்மிட் பண்ண சொல்றாங்க. "உள்ள செக் பண்ணிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணுங்க" அப்படின்னு சொல்றாங்க. சந்திரசேகர் கேட்குறாரு, "என்னம்மா ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நர்ஸ் கிட்ட. "வெயிட் பண்ணுங்க. இப்ப எதுவுமே சொல்ல முடியாதுன்னு" போறாங்க. இன்னொரு வாட்டியும் வராங்க. கேட்குறாங்க, "என்னாச்சு? பரவாயில்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஒண்ணும் ஆகாதுல்ல?" "இல்லங்க, அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல முடியாது. அவங்க இன்னும் கான்ஷியஸ்க்கு வரல. அவங்க கான்ஷியஸ்க்கு வந்தா தான் எந்த முடிவா இருந்தாலும் எங்களால சொல்ல முடியும். வெயிட் பண்ணுங்க. ட்ரீட்மெண்ட் குடுத்துட்டு டாக்டர் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பொன்னிய பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் பொன்னிக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பவானி ஃபீல் பண்ணி சொல்றாங்க. "நீ வேற ஏதாவது சொல்லிட்டு இருக்காத. ஒண்ணும் இல்ல சக்தி. பொன்னியோட நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும். கண்டிப்பா பொன்னி நல்லபடியா வருவா" அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்றாரு. அப்ப டாக்டரும் வராங்க. வந்த உடனே கேட்குறாங்க, "என்ன ஆச்சு? என் மருமகளுக்கு எப்படி இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் கேட்குறாரு. "ஷி இஸ் பெர்ஃபெக்ட் ஆல்ரைட். ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது. நல்லா தான் இருக்காங்க அவங்க. அவங்க வந்துட்டு அந்த அதிர்ச்சியில ஷாக் அடிச்ச அந்த அதிர்ச்சியில தான் அவங்க மயக்கமாயிட்டாங்க. இப்போ ஓகே, கான்ஷியஸ் வந்துடுச்சு. ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது. அந்த ஷாக் கூட அதிகமா அவங்கள பாதிக்கல" அப்படின்னு சொல்றாரு. "கொஞ்ச நேரம் அப்சர்வேஷன்ல வச்சுட்டு நீங்க கூட்டிட்டு போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறாரு. "ரொம்ப தேங்க்ஸ்" அப்படின்னு சொல்றாங்க. "நீ போ சக்தி. நீ போயிட்டு ஃபர்ஸ்ட்டு உள்ள பாரு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "இல்ல எல்லாருமே போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போறாங்க. பொன்னி அப்படியே படுத்துக்கிட்டே இருக்காங்க. லைட்டா அப்படியே கண்ண திறக்குறாங்க. திறந்து சுத்தி இருக்க எல்லாரையுமே பார்க்குறாங்க. சக்தி பயங்கரமா ஃபீல் பண்றாரு. அப்படியே பொன்னியே பார்க்குறாரு. உஷா, மூர்த்தி எல்லாருமே கேட்குறாங்க, "நீங்க என்ன சொன்னீங்க? ஷாக் அடிக்கிற மாதிரி தானே வைக்கிறேன்னு சொன்னீங்க. ஆனா கடைசியில அந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வே வெடிச்சிடுச்சே!" அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி கேட்குறாரு. அதுக்கு சுந்தரம் எதுவுமே சொல்ல முடியாம பார்க்குறாரு. "நான் வெடிக்கிற மாரி தானே செட் பண்ணேன். இவங்க கிட்ட எப்படி எல்லாத்தையும் சொல்ல முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டுருக்காரு. "இல்ல, நான் ஷாக் அடிக்கிற மாரி தான் வச்சேன். அது வெடிச்சிடுச்சு. நான் என்ன பண்றது?" அப்படின்னு சொல்றாரு. "என்ன இப்படி பண்ணிட்டீங்க? பாவம் பொன்னிய தூக்கிட்டு போனத பார்த்தீங்கல்ல? எப்படி கஷ்டமா இருந்தது. ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு உஷா சொல்றாங்க. "ஆனா ஆகட்டும். அப்படிதான் ஆகணும்னு இருந்தா ஆகட்டும். பரவாயில்ல" அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் சொல்றாரு. "ஆமா, ஆமா" அப்படின்னு மூர்த்தியும் சொல்றாரு. அங்க பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. எல்லாருமே சுத்தி பொன்னியே பார்த்துட்டுருக்காங்க. பொன்னி ஏதாவது பேசுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு.
அப்ப சக்தி சொல்றாரு, "எப்படி பொன்னி இருக்க? பரவாயில்லையா இப்போ?" அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல சக்தி. ஒண்ணும் இல்ல. நான் நல்லா தான் இருக்கேன். என்ன ஆச்சுன்னே தெரியல. எனக்கு திடீர்னு இப்படி ஆயிடுச்சு. ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கு." அப்படின்னு பொன்னி சக்தி கிட்ட சொல்றாங்க.